ஏய் இது 347k லைக் 4.4 மில்லியன். அதான் அக்கா எவ்வளவு அழகா பண்ணிருக்கேன். நான் இங்க நாய் மாதிரி டான்ஸ் ஆடுறேன் நீடி. வெயிட் பண்ணு. எங்க இது பர்ஸா மிச்சம் அது கூட ஓகே. அப்புறம் இன்னொன்று காட்டுறது ஏத்தி 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 பாத்திருக்கா மிரர்ல வச்சு ஆண்டி பட்டி அரசம் பட்டி பண்ண 5 மில்லியன் வியூஸ். பாத்தியால கேர்ள்ஸ் கூட பவர் இருக்குன்ட்டு. கேர்ள் பவர் இந்த உலகத்துல இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் இருக்குதான்னு பார்த்து லைக் பண்றேன். வாக்கிங் ஸ்ட்ரீட் போகிறோம். சும்மா ஜாலியாக போயிட்டு என்ன தான் நடக்குது என்ன நடக்குதான்னு போட்டு நானே பாலாஜி ரியாஸு சரிக்கு பிரவீன் நான் பாலாஜி போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறான். ஃபோட்டோ எப்படி தான் போஸ்ட் கொடுக்குறான். போஸ்ட் மாத்துறாங்க. இப்படி ஒரு போஸ்ட் கொடுக்குறானே வாக்கிங் ஸ்ட்ரீட் எப்படி மாத்துறான் போஸ்ட் இந்த நான் திரும்பில யா எப்படி மாத்திரம் திரும்பி அதை போஸ்ட் கொடுக்குறான். மாதிரி ஆளுங்களும் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பிராண்டுன்னு தெரியல, என்ன விஷயம்னு தெரியல. ஆனால் பை 2 get 1 ஃப்ரீன்னு போட்டுருக்குன்னு வாங்குறாங்க. வாங்குற டேக்கின்ற வேல்யூ எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. ஏய் என்னடா உன் ட்ரைனிங் வாலு ட்ரைனிங் நான் கொடுக்க தேவையில்ல. என்னை வித்து கூட அதை வாங்க வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லா ஷாப்பிங் பண்ணல அப்புறம் என்ன பாதி சொத்தா லிஸ்டியாதான் சேர்த்து கஷ்டப்பட்டு இல்ல மோனி நீங்க ஈஸியா ஏமாத்தலாம். பை 2 get 1னா வாங்கிடும். பை 1 get 1னா உடனே வாங்கிடும். பை 3 get 3னா கால உளுந்து அட்ரஸ் பிச்சை எடுத்தாது வாங்கிடும். மேடம்க்கு அது என்ன பிராண்டு அது போட்டா சைட் எஃபெக்ட்ஸ்ல ஒரு மண்ண கவலை இல்ல. ஃப்ரீனா பேசாம வீட்டு சேனல் வேற வச்சிருக்கான். அதெல்லாம் நம்பர் எதுவும் வாங்காதீங்க. வாங்காதீங்க ஒரு ரிசல்ட் நல்லா பத்து இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு 3 மணி இருக்கும். அப்போதான் ரெஸ்ட் ரூம் போல எந்திரிச்சு வரேன். திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து ஷரிக்கு எழுப்பி ஷரிக்கு அது என்ன சொல்லுவாங்க அது பேர் என்னது ஓதி விடுறா அப்படின்றான். இவன் அந்த மாதிரி சொன்னாலே ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு அர்த்தம் எனக்கு தெரியும். அப்படி சொல்லும் போது லைட்டாக பயம் வந்துச்சு. நானும் காதில் வாங்காத மாதிரி சைலண்டாக இருந்துடலாம் அப்படின்ற. அவன் இப்படி பாத்ரூம்குள்ளே போனாலும் அப்படின்னு கண்ணுலாம் மேலே போன மாதிரி ஆயிடுச்சுட்டான். சுத்தம் ஐயோ கேட்கவே கூடாது போய் அப்போ தான் உட்கார பக்கத்தில் ஷரிக்கு இந்த சைடு வாடா இந்த சைடு யாரும் லைட் வச்சு சூடு வச்ச மாதிரி இருக்கான். சுத்தமா தூக்கமே வரல. என்னாச்சுன்னா படுத்துருக்கிறேன் நான் பார்த்தேன். அந்த டக்குன்னு இந்த தாய்லாண்டில் இருக்கிறனால தாய்லாந்து படம் அந்த சைனா படம்லாம் நிறையா பார்த்துருக்கேன். பேய் படம்லாம் டக்குன்னு எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. டக்குன்னு வந்துட்டு சரிக்கு பாத்ரூமில் போகிறான். பாத்ரூமில் யாரோ சைனா பேய் நின்றுக்கிற மாதிரி இருக்குது. என் பின்னாடி யாரோ பேய் நின்றுக்கிற மாதிரி இருக்குது. என்னால் அசைய கூட முடியல. பார்த்து போட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி இல்லை கண்ணில் அப்படிதான் பண்ணி காமிச்சேன். ஆயிடுச்சு ஒரு மாதிரி கண்ணு எனக்கு உதறது மேலே உதறது. டக்குனு ஏதோ பண்ணி டக்குன்னு ஏன்ச்சா சரிக்கே ஓதி விடா சரி ஒரு மாதிரி ஆகுதுரா சரிக்கு எனக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நீ சிவாகத்தை கேட்குறேன் அதான் அப்படி இருக்குண்ணா சரி ஓதி விடான்னு ஓதி பார்த்தோம். ஒரு வார்த்தை வந்து கேட்கல என்னாச்சு என்ன அப்படி பயம் எனக்கு கண்ணு தரவே பயந்துச்சு. நான் கையில கயிறுலாம் இருக்குதான்னு செக் பண்றேன். அவன் கையில பாக்குறேன் கயிறே இல்லை. பைத்தக்காரன் கயிறே போடலையே. சரி முடிஞ்சா நான் என்ன சொல்ல படுத்து நான் ஒன்றும் இல்லை நான் படுத்தேன். சரி படுத்து நான் டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் அது பண்ணுறேன். திரும்பி 2 வாட்டி எனக்கு என்னால் ஏச்சி கூட மாச்சு. சரிலாம் ஒன்றும் இல்லை 10 திரும்பி ஏச்சு மூச்சு விட முடியல எதுவுமே பண்ண முடியல. லைட்டர் இங்கே சூடு வச்சு இங்கே மட்டும் சுடுது எனக்கு இங்கே மட்டும் சுடுது சூடு வச்சு நேர்றாங்க. இந்த ரூமே சரிடா சுத்தமா தூக்க போயிடுச்சு. தூங்குறேன் ரொம்ப நேரம் கழிச்சு தூங்குறேன். நான் கண்ணே திறக்கல அவ்வளவு சீக்கிரத்தை பயந்து. கனவுல ஃபுல்லா இவனுக்கு ஏதோ ஒரு காத்து கருப்பா அடிச்சிச்சு. அதை நாங்க ஓட்டுறோம். அதுக்கு ஒரு ஸ்டெப்பா எடுத்துன்னு இதான் கனவே வருது எனக்கு.